குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மகாலட்சுமி நாச்சியப்பன். நான் உங்கள் ஸ்னேகா. ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோமா? இன்னைக்கு என்ன நீங்க இப்படி கேட்டுட்டீங்க. நேத்து ஒரு மிகப்பெரிய தாக்குதல் ஏற்பட்டது. ஸோ பல்காம் அப்படின்ற ஒரு பிளேஸ்ல நம்மளுடைய இந்தியர்கள் கொலை பண்ணாங்க இல்லையா? ஆமா, 26 பேரை கொலை பண்ணாங்க. அந்த தாக்குதலுக்கு நேரடியா நம்ம இந்தியர்கள் பாகிஸ்தானுடைய முகாம் குறி வச்சு நேற்று தாக்குதல் ஏற்பட்டுச்சு. பரவாயில்ல. ஆனா பாகிஸ்தானுடைய எந்த மக்களுக்கும் எதுக்குமே பாதிப்பு, மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்ல. அவங்களுடைய டார்கெட் ஃபுல்லாவே, நம்மளுடைய டார்கெட் ஃபுல்லாவே என்ன பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய தீவிரவாதிகள் மட்டும்தான், தவிர மத்த மக்களோ இல்ல பொதுமக்களோ கண்டிப்பா கிடையாது. ஓகே, இது ஒரு அதாவது பார்த்தோன்னா கிட்டத்தட்ட அந்த தாக்குதல், பல்காம் தாக்குதல்ல 26 பேர் கொல்லப்பட்டதுல இருந்து பிஜேபி ரொம்ப அமைதி காக்குது. இவங்க அதாவது பெரிய இப்ப காங்கிரஸ் பீரியட்ல எல்லாம் இந்த மாதிரி பயங்கரவாத தாக்குதல் நடந்தா குதிக்கக்கூடிய பிஜேபி ரொம்ப அமைதியா இருக்கு. பாகிஸ்தானே ரொம்ப அதிர்ச்சியா இருந்தாங்க. ஏன்னா இந்தியர்கள் இவ்வளவு அமைதியா இருக்காங்க. 26 பேரை கொன்னதுக்கு அவங்க எந்த ஒரு ரிப்ளைவும் தராம இவ்வளவு அமைதியா இருக்காங்களேன்னு அவங்க எதிர்பார்த்ததுன்னா மறுநாளே பதிலடி கொடுப்பாங்க. அதாவது இழப்புகள் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. நிச்சயமா பதிலடி அப்படின்ற ஒண்ணு மட்டும்தான் இலக்கா வச்சு உடனடியாக தாக்குவாங்க. இதுல பொருளாதார ரீதியா, மக்கள் ரீதியா பல இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நாளுக்கு நாள் அவங்களுக்கு பயத்தை அதிகப்படுத்திக்கிட்டே இருந்தது. ஆனா இந்தியாவை பொறுத்தவரை இந்திய ராணுவ படை அப்படின்றது ரொம்ப அமைதியா இருந்தது. பிஜேபியின் தரப்பிலும் சரி, அதாவது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் தரப்பிலும் சரி, எந்த ஒரு அதாவது பதிலடி கொடுக்கப்படும் சொல்லப்பட்டதே தவிர நாங்கள் இப்படி எல்லாம் இந்த அளவுக்கு ஆழ்ந்து நாங்கள் அதாவது வழி தீட்டி கொண்டிருக்கிறோம் அப்படின்றத எதையுமே சொல்லல. ஆனா நேத்து கூட பாத்தீங்கன்னா அந்த கடல் வழியில ஒரு சோதனை ஏற்பட்டது. ஆமா, என்ன சோதனை அப்படின்னு பாத்தீங்கன்னா கடல் வழியா போய் பாகிஸ்தான்ல எப்படி தாக்குதல் நடத்துறது அப்படின்லாம் சோதனை நடத்தினாங்க. நம்மளும் நினைச்சோம் சரி கடல் வழியா தான் போய் தாக்குதல் நடத்த போறாங்க அப்படின்னு பார்த்தா அதுவும் ஒரு டிராப் ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒரு திசை திருப்பலா இருக்குமோ ஆமா, இவங்க இந்த மாதிரிதான் தாக்குதல் நடத்த போறாங்கன்னு அவங்க ஒரு கெஸ்ஸிங் கொடுக்கறதுக்காக அந்த மாதிரி திசை திருப்பக்கூடிய வேலையில கூட மேபி செஞ்சிருக்கலாம். சரி, நேத்து எப்போ நடந்துச்சு இந்த தாக்குதல்? நேற்று இரவுன்னு சொல்றீங்க, அதாவது கிட்டத்தட்ட ஒரு நள்ளிரவு அப்படின்னு சொல்லலாம், அதிகாலை அப்படின்னு சொல்லலாம். அந்த நேரம்னா எந்த டைம்ல நடந்தது? நேற்று கிட்டத்தட்ட 25 நிமிடம் தான் இந்த தாக்குதல் ஏற்படுது. வெறும் 22 நிமிடத்துல இந்த தாக்குதல் முடிச்சுட்டாங்க. அதுவும் எந்த டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 1:05 விடிய காலைல ஒரு 1:05ல இருந்து ஒரு 1:30 வரைக்கும் தான் இந்த ஒரு தாக்குதல். கிட்டத்தட்ட 25 நிமிடம் மட்டும்தான் இந்த தாக்குதல் ஏற்பட்டது. இந்த தாக்குதல் யாருமே எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல, எல்லாரும் தூங்கி கொண்டு இருக்க ஒரு சமயத்துல இந்த ஒரு தாக்குதல் ஏற்படுதுன்னு சொல்லணும். ஏன்னா இந்த பகல்ல நடந்தது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய காஷ்மீர் மக்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பயத்துல இருப்பாங்க. அப்ப அந்த சத்தத்துக்கெல்லாம் ரொம்ப பயத்தை ஏற்படுத்தி அவங்களுக்கு நிம்மதி இல்லாம இருக்கும். நல்லா தூங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல அதுவும் வெறும் 25 நிமிடம் அப்படின்றது மிகவும் துல்லியமான ஒரு தாக்குதல் அப்படின்னே சொல்லலாம். இன்னொன்னு இதுல ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தாக்குதலின் மூலம் பாகிஸ்தானினுடைய ராணுவ படைகளோ அல்லது பாகிஸ்தானுக்கு எந்த விதத்திலோ மக்களாகட்டும் பொருளாதார ரீதியாகட்டும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தவில்லை. துல்லியமாக, அதாவது நம்மளுடைய எல்லையிலிருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்துலதான் இந்த தாக்குதல் நடத்திருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 வருடங்களாக 96 முகாம்கள், பயங்கரவாத முகாம்கள் 30 வருடமா அந்த பாகிஸ்தான்ல இந்த முகாம்கள் செயல்பட்டு வந்திருக்கு. அந்த முகாம்களை மட்டுமே குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 76 பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் இறந்திருக்காங்க அப்படின்னு நம்மளுடைய இந்திய ராணுவம் தான் வெளியிட்டு இருக்கு. ஆனா பாகிஸ்தான் தரப்புல இது வரைக்கும் வாய் திறக்கவே கிடையாது. பாகிஸ்தான் தரப்புல இருந்தே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தான். ஏன்னா இந்தியர்கள் இவ்வளவு பிளான் பண்ணி ஒரு சைலண்டா இருந்து ஒரு விஷயங்கள் பண்ணுவாங்களா அப்படின்றது பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்படி தான் இது. நிச்சயமா, அதாவது இந்திய மக்களை, அப்பாவி மக்களை கொன்றால் என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில இந்த தாக்குதல் இருக்கு அப்படின்னு சொல்லுது. நிச்சயமா பாராட்டக்கூடியது, வரவேற்கக்கூடியது அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தாக்குதல், அதான் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். இந்த மாதிரி போர் நடக்கிறது இதெல்லாம் பார்த்திருக்கோம். இது பாத்தீங்கன்னா எதிர்பாராத நேரங்கள்ல இந்த மாதிரி தீவிரவாத அமைப்புகள் பல இழப்புகளை ஏற்படுத்துவாங்க.
ஆனா நீ இந்துவா முஸ்லீமா அப்படின்னு கேட்டு ஒரு மத கலவரத்தை உண்டாக்கக்கூடிய வகையில அவங்க தீவிரவாதத்தை செய்யறாங்க அப்படின்னா இந்தியா என்பது ஒரு மதசார்பற்ற நாடு. அந்த அமைதியை சீர்குலைக்கக்கூடிய வகையில தானே அவங்க செயல்பட்டு இந்தியால வந்து எல்லா மதமும் சேர்ந்த ஒரு மக்கள் தான் இந்திய நாட்டுல இருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா எல்லா மதங்களுக்கும் ஒரே ஈக்குவாலிட்டி தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறப்போ அந்த தாக்குதல்ல வந்து நீங்க ஹிந்துவான்னு கேட்டு அவங்களை கொலை செய்ய அளவுக்கு இந்த ஒரு விஷயங்கள் பண்ணாம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப இந்த ஒரு திருப்படி வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா தான் இருக்கும். நிச்சயமா. அதாவது வந்து இந்துக்களாக இருக்கட்டும் முஸ்லிம்களாக இருக்கட்டும் ஒரே வயிற்றில் பிறக்கலனாலும் அண்ணன் தம்பிகளாகத்தான் பழகி கொண்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீ வந்து இந்துவா முஸ்லிமா என்று கேட்டு அவர்கள் உயிர் பலி வாங்கியிருக்கிறார்கள் என்றால் நம்மளுடைய அமைதியை சீர்குலைக்கக்கூடிய இந்த விஷயத்த நம்ம இப்படியே வேரூன்று விட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இந்தியா வந்து மிகப்பெரிய ஒரு போர்க்களமாக பல இழப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு இடமாக மாறிவிடும் அப்படின்றத நம்மளுடைய நாடு மிக துல்லியமாக உணர்ந்திருக்கு. அதனாலதான் யாருமே எதிர்பார்க்காத வகையில அந்த 25 நிமிடங்கள்ல குறிப்பா அந்த அதாவது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நம்மளுடைய ராணுவ தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் வந்து கண்ணா பின்னான்னு எல்லா இடங்கள்லயும் போய் தாக்குதல் நடக்கல. அதாவது இப்போ ஒரு போர் விமானம் எடுத்துக்கோங்களேன், நம்ம கிட்ட பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 சொச்சம் போர் விமானங்கள் இருக்கு. இதே பாகிஸ்தானிடம் எடுத்தோம்னா ஒரு 1200 கிட்டதான் அவங்க கிட்ட ஒரு போர் விமானங்களே இருக்கு. அப்ப நம்ம வந்து நேரடியா பாகிஸ்தானை அழிக்கணும் அப்படின்னா நமக்கு 1 நிமிடம் ஆகாது. சொல்லுவாங்கல்ல, நீங்க எங்களுடைய ஒரு மாநிலத்தை அழிக்கிறதுக்குள்ள நாங்க உங்க நாடையே காலி பண்ணிடுவோம் அப்படின்ற அளவுக்கு தான் இந்தியா வலிமையாக இருக்கு. இருந்தாலும் நம்முடைய மக்களாக இருக்கட்டும் பாகிஸ்தான் மக்களாக இருக்கட்டும் எந்த மக்களுக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடாது, உயிர் பலி ஏற்படக்கூடாது. இதுதான் நம்மளுடைய மனித நேயம். இந்த மனித நேயத்தை காக்கக்கூடிய வகையில அந்த தீவிரவாத அமைப்பு அதுவும் அமைப்பு அந்த முகாம்கள் பயிற்சி முகாம்கள் அப்படின்லாம் சொல்லக்கூடிய வகையில 96 வகை முகாம்களை இலக்காக கொண்டு தாக்கி இருக்கு. இதுதான் வந்து மிகப்பெரிய உச்சகட்டம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க, நம்மளுடைய ராணுவ தரப்புல என்ன சொன்னாங்கன்னா எங்களுடைய தாக்குதல் அப்படின்றது கண்ணா பின்னாடி வீணாக தாக்குதல் நடத்தவே இல்லை. ஒரு குறிப்பிட்ட கட்டடங்களை ஒரு குறிப்பிட்ட இடங்களை மட்டுமே நாங்கள் குறிவைத்து துல்லியமாக தாக்குதல் நடத்தி இருக்கோம். அதுவும் அவங்களுடைய தாக்குதல் வந்து பொதுமக்களை வந்து தொந்தரவு பண்றதுக்கான ஒரு தாக்குதலும் இல்ல. கரெக்டா பிளான் பண்ணி யாரு தாக்குதல் நடத்துமோ அந்த தீவிரவாதிகளை மட்டும்தான் அவங்க தாக்கியிருக்காங்கன்றதா இந்திய ராணுவத்துல இருந்தும் இப்பாரி தெரிவிச்ச இந்த அறிக்கை. நிச்சயமா இந்த தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க. இந்த பேர் யார் வச்சது அப்படின்றத நிச்சயமா இந்த நேரத்துல தெரிஞ்சுக்கணும். இந்த பேர் வந்து மோடி அவர்கள் தான் வந்து இந்த ஒரு பேர் வச்சிருக்காங்க. எதனால இந்த ஒரு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆபரேஷன் சிந்து அப்படின்னு சொல்லும்போது இந்த சிந்துன்றது பெண்களுடைய ஒரு சிந்தூரத்தை குறிக்கிறது. ஹிந்துஸுடைய ஒரு சிந்துரம், நம்ம திலகம் சொல்லலாம், திலகத்தை குறிக்கிறது தான் வந்து இந்த ஆபரேஷன் சிந்து. ஸோ இந்த சிந்துன்ற பேர் ஏன்னா நிறைய பெண்களை தான் வந்து அவங்க பாதிப்படைய வச்சிருக்காங்க. அவங்களுடைய கணவரை வந்து சுட்டு கொண்டிருக்காங்க, அப்பாவை சுட்டு கொண்டிருக்காங்க, தம்பியை சுட்டு கொண்டிருக்காங்க. அப்போ பெண்களுடைய வேதனையை குறித்து தான் இந்த சிந்து அப்படின்னு ஒரு பேர் வந்து மோடி வச்சிருக்காங்க. ஸோ இந்த பேர் வந்து கேட்கும் போதே எல்லாருக்குமே சிலுக்க வைக்கக்கூடிய ஒரு நிச்சயமா. இப்போ நதி அப்படின்னா கூட சிந்து நதி அப்படின்னு நமக்கு இருக்கு இல்லையா. சிந்து அப்படின்னாலே பெண்களினுடைய ஒரு திலகம். திலகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ வந்து மோடி அவர்கள் சொல்லக்கூடியது என்ன, நாங்கள் பெண்களுக்கு வைத்த வெற்றி திலகம், அதாவது தீவிரவாதிகளினுடைய அந்த ரத்தத்தால் எங்களுடைய இழப்பீடு நடந்த பெண்களுக்கு நாங்கள் வைத்த வெற்றி திலகம் தான் வந்து இந்த சிந்தூர் ஆபரேஷன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. உண்மையாவே கேட்பதற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கு. அதாவது இழந்த பல பெண்கள் வந்து இன்னைக்கு கண்ணீர் மல்க வந்து எங்க கணவரை இழந்தோம், என் தந்தையை இழந்தோம், என் தம்பியை இழந்தோம். ஆனா இந்த மாதிரியான ஒரு தாக்குதலை அதுவும் யாருமே பாதிக்கப்படாத வகையில தீவிரவாதிகளை மட்டும் தாக்கியிருக்காங்க அப்படின்னு கேட்கும் போது உண்மையாவே நாங்கள் வந்து நீதி வென்றது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் மல்க பேசவே முடியல. என்னாலே இப்ப பேச முடியல. ஏன்னா உணர்வு ரீதியா நம்ம பாதிக்கப்பட்டுறோம்ல, அந்த பெண்களும் அப்படிதான் உணவு ரீதியா பாதிக்கப்பட்டு கண்ணீர் மல்க வந்து இந்த வெற்றியை வந்து பறைசாற்றிருக்காங்க. அது மட்டும் இல்ல நம்மளுடைய இந்தியா முழுக்க பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா பட்டாசு வெடித்துலாம் வந்து இந்த தாக்குதல் நடத்தியது இந்திய ராணுவத்துக்கு பாராட்டுகள் வந்து. ஏன்னா இந்தியர்கள் வந்து மத ரீதியா எந்த ஒரு கலவரத்தையுமே உருவாக்கல. அது உருவாக்குனதும் பாகிஸ்தான் சைட்ல இருந்து தீவிரவாதிகள் மட்டும்தான். நிச்சயமா. ஏன்னா நம்ம இந்திய நாட்டிலயும் வந்து மத ரீதியா எந்த ஒரு பிரச்சனைகளுமே கிடையாதுன்னு நம்ம சொல்லலாம். சோ இந்த மதம் ரீதியா பாகிஸ்தான் தீவிரவாதிகளை உருவாக்குன இந்த ஒரு காரணத்தினால மட்டும்தான் இந்த தாக்குதல் நேற்று வந்து நடந்திருக்கு. நிச்சயமா நம்மளுக்கு அந்த 26 பேர் இழப்பு ஏற்பட்டது இல்லையா அந்த பல்காம் தாக்குதல்ல. அதுல வந்து பாத்தீங்கன்னா லஷ்கர்-இ-தொய்யா அப்படின்ற தீவிரவாத அமைப்பு, பாகிஸ்தானை சேர்ந்த
தீவிரவாத அமைப்பு தான் இந்த இதுவை நாங்க வந்து செஞ்சோம், இந்த 26 பேரை கொன்றது நாங்க தான் அப்படின்றத ஒப்புக்கொண்டாங்க இல்லையா. குறிப்பா அந்த தீவிரவாத அமைப்பை வந்து மையமாக கொண்டுதான் இந்த தாக்குதல் நடத்திருக்கு. அந்த தீவிரவாத முகாமும் வந்து பார்த்தோன்னா முழுமையாக அழிக்கப்பட்டிருக்கு. இதுல வந்து பாகிஸ்தான் மீது நம்ம வந்து மிகப்பெரிய குற்றச்சாட்டா என்ன பார்ப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தீவிரவாதிகளை ஆரம்பத்துல இருந்து ஊக்கப்படுத்துவது, அவர்களை வந்து ஒரு மனித வெடிகுண்டாக மாற்றுவது, இப்படி போன்ற விஷயங்களுக்கெல்லாம் வந்து பாகிஸ்தான் பல பொருளாதார உதவிகளை செஞ்சுட்டு இருக்காங்க. இதற்காகத்தான் இந்தியா அவர்களை வந்து மீண்டும் மீண்டும் கண்டித்து கொண்டே இருக்கு. தீவிரவாதிகள் வந்து அவங்களே ஊக்குவித்து அவங்களை கவனிச்சு அவங்களுக்கான தேவையான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்கன்றத ஒரு தகவல் வந்து நிச்சயமா. அதனாலதான் இந்த தீவிரவாத அமைப்பை ஊக்குவிப்பதை பாகிஸ்தான் கைவிட வேண்டும். அப்படி கைவிடலனா இதை விட பதிலடி வந்து இன்னும் ஹெவியாக இருக்கும் அப்படின்றதை நிரூபிப்பதற்காக தான் இந்த மிகப்பெரிய தாக்குதல் அப்படின்னு சொல்லலாம். ஆனா சீனா, அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுகள், உயர்ந்த நாடுகள்ல என்ன சொல்றாங்க, உலக நாடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தாக்குதல் நடந்துச்சு இல்லையா, இதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவாக இருக்கட்டும், பாகிஸ்தானாக இருக்கட்டும், பொறுமையாக இருங்கள், நிதானமாக முடிவெடுங்கள். ஏன்னா வந்து நீங்கள் நடத்தக்கூடிய தாக்குதலின் மூலம் உங்களுக்கோ அல்லது பாகிஸ்தானுக்கோ எந்த ஒரு பொருளாதார ரீதியாகவும் மக்கள் ரீதியாகவும் இழப்பீடு ஏற்படக்கூடாது அப்படின்றதை மனதில் கொண்டு நிதானத்தை கடைபிடிங்கள் அப்படின்ற மாதிரியான அட்வைஸ்களை வந்து கொடுக்குறாங்க. இப்ப வந்து நம்ம பதிலடி கொடுத்துட்டோம், மீண்டும் பாகிஸ்தான் இதோட அமைதியாக ஓய்ந்து விடுமா அல்லது மீண்டும் நம் மீது தாக்குதல் நடத்துவதற்கான வழியை வந்து தேடுமா என்பதை எல்லாம் நம்ம பொறுத்திருந்துதான் நிச்சயமா பார்க்கணும். ஆனால் அவர்கள் வந்து ஒரு அடி பாய்ந்தால் நம்ம வந்து 16 அடி பாயக்கூடிய அளவுக்கு நம்மிடம் வந்து பாத்தீங்கன்னா ராணுவ தளவாடங்கள், ராணுவ வீரர்கள், அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் ராணுவ வீரர்கள் இருந்தா நம்ம கிட்ட 5 லட்சத்துக்கும் அதிகமான ராணுவ வீரர்கள் இருக்காங்க. அதே மாதிரிதான் ராணுவ அந்த ஆளக்கூடிய அந்த பொருட்களும் இருக்குல்ல, அதாவது போர் விமானங்கள், கருவிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அணு ஆயுதம் ஒன்றே போதும் அவர்களை அழிப்பதற்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இந்திய ராணுவம் வந்து மிக வலிமையாக இருக்கிறது அப்படின்றது பாகிஸ்தானுக்கும் நிச்சயம் தெரியும். ஆகையால் அவர்கள் வந்து மீண்டும் பதிலடி கொடுப்பார்களா அல்லது இத்துடன் ஓய்ந்து அடங்கி விடுவார்களா அப்படின்றத நம்ம நிச்சயமா பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இதே போல மற்றொரு முக்கிய தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.